Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my YouTube channel. இன்னைக்கு வந்துட்டு ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ள போகலாம். என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, அப்படி என்னதான் நீங்க ஹேருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஹேர் மட்டும் எப்படி இவ்வளோ வால்யூம்டா இருக்கு, என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்க, என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க, என்ன கண்டிஷனர் யூஸ் பண்றீங்க, என்னென்னவோ வந்துட்டு நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க போல என்னை பத்தி. நானும் நிறைய பேருக்கு கேட்டவங்களுக்குலாம் பர்சனலாக வந்துட்டு டிஎம்ஏ பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராம்லலாம். இல்லைங்க பெருசாக நான் எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்லாம் வந்துட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்துடலாமே என்னதான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நீங்க பார்த்தாவது வந்துட்டு இத நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான். யா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. பை த வே திஸ் இஸ் பேராஷூட் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ஆயில்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நான் ஒரு ரீல் வேறு பார்த்தேன். நான் ஆல்ரெடி இதை நோட்டீஸ் பண்ணேன், எங்கேயுமே மென்ஷன் பண்ணல அப்படின்றத. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரீல் வேற கரெக்டாக நான் பார்க்கும்போது வந்துட்டு தெரிஞ்சுதா, நான் மைண்ட்ல நினைச்சது எனக்கு ஒரு ரீலா வந்துதா. ஸோ அப்புறம் வந்து உண்மையாவே இது ஹேர் ஆயில் கிடையாதோ அப்படின்ற டவுட்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. நான் இன்னும் இதை பத்தி ரீசர்ச் பண்ணல. ஸோ அது வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஐ மீன் பிஃபோர் மேரேஜ் வந்துட்டு நான் இந்த இதுல கிடைக்கும்ல என்னது, நாட்டு மருந்து கடையிலலாம் இந்த வெட்டி வேர்லாம் போட்டு இந்த பாட்டில்ல நிறைய வேர்லாம் வச்சிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஹேர் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எப்போ கல்யாணம் ஆச்சோ எனக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகிற கொஞ்ச நாள் முன்னாடியே நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அதை வந்துட்டு பாட்டிலை மாற்ற மாட்டுறாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு நோ நோ கொஞ்சம் எதுவுமே மாற்ற மாட்டுறாங்களே, வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கி திருப்பி பேராஷூட்டுக்கே ஷிஃப்ட் ஆயிட்டேன். அப்போவும் அதுலேயும் பேராஷூட் தான் இருக்கும்னு வைங்களேன். ஆனால் என்ன, நம்ம வந்துட்டு அது கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி ஐ மீன் பேராஷூட் ஆயில் சூடு பண்ணி நம்ம அந்த பாட்டிலில் ஊற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? அந்த வெட்டிவேர் பாட்டில். ஸோ அதுதான், அதுக்கு லிங்க் எல்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்கேல்ப்புக்கும் நான் வந்துட்டு ஹேர் அப்ளை பண்ணுவேன்ற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிடுவேன் ஃபுல். நான் கொஞ்சம் நிறையாவே வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு 1 வீக் இப்போ இருக்குன்னா 1 வீக்குமே ஐ மீன் நான் எப்பவுமே ஹேர் ஆயில் வைக்க மாட்டேன் என் தலைக்கு. ஒன்லி இப்போ நான் ஹேர் வாஷ் இப்போ பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸில் நான் போய் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். அப்படி இல்லை 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் மேக்ஸிமம். என்னைக்கா ஒரு நாள் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு ஒரு நாள் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னைக்கா ஒரு நாள் சோம்பேறித்தனப்பட்டு, பட் அப்படி விடக்கூடாது அப்படின்றது எனக்கு ஏன்னா கம்ஃபர்டபுளாக இல்லை. மூஞ்செல்லாம் எண்ணெய் ஆகிடும், தூங்கவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால நான் அந்த மாதிரி விடுறதில்ல. என்னோட ஷாம்பு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு. லா மேட்டர்ஸ் அப்படின்றது டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணது. இதை நீங்களே வந்துட்டு போடாதீங்க அப்படின்றது நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டியில் ரொம்ப இயர்ஸாக இருக்கீங்கன்றதால நான் இதை காட்டுறேன். அண்ட் கண்டிஷ்னர், இது மாஸ்க் கம் கண்டிஷ்னர் லாரியல் ப்ரொஃபஷ்னல்து. இது வந்து இப்போ காலி. ஸோ நான் வந்துட்டு புது ஷாம்பு எடுக்கணும். அண்ட் வந்துட்டு கண்டிஷ்னரும் ஒரு வேளை கொலாபரேஷன் எதாவது நினச்சிட்டிங்கன்னா ஸோ இது வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இப்போ என்னென்னா வந்துட்டு ஷாம்பு இருக்கு இல்லையா, இந்த ஷாம்பு வந்துட்டு கொஞ்சோண்டு நான் எடுத்துட்டு என்னோட கை சைஸ்க்கு நான் எடுத்துட்டு அதோட வந்து வாட்டர் டைல்யூட் பண்ணிப்பேன். நல்லா டைல்யூட் பண்ணி அதை நான் ஒரு வாட்டி ஃபுல்லாக ஸ்கேல்பில் போட்டு மசாஜ் பண்ணி ஃபுல்லாக ரின்ஸ் பண்ணி எடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா திருப்பி அதே ஷாம்பு டைல்யூட் பண்ணாமல் கொஞ்சோண்டு எடுத்துப்பேன். கொஞ்சோண்டு எடுத்துட்டு ஃபுல் ஹேருக்கும் திருப்பி மசாஜ் கொடுப்பேன். ஸோ தட் அது வந்துட்டு புசு 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 புசுன்னு நிறையா வரும். அது வந்துட்டு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கண்டிஷ்னர் இருக்கு இல்லையா, இந்த கண்டிஷ்னர் தி பெஸ்ட். இது தலையில் நம்ம ஸ்கேல்பில் பட்டாலும் எதுவும் ஆகாது. நார்மல் கண்டிஷ்னர் மாதிரி இது கிடையாது. இது வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். எப்படி சொல்கிறதுனா, இப்படி இந்த ஹேர் இருக்கு இல்லையா வெயிட், இந்த கண்டிஷ்னர் எடுத்துட்டு நல்லா வந்து ரப் பண்ணிட்டு இப்படி
இப்படி எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம சிக்கு எடுத்து விடுற மாதிரி ஃபுல்லாக இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கி ஒரு கொண்டை இப்போ போட்டிருந்தால அந்த மாதிரி ஒரு கொண்டை போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு ஒரு அட்லீஸ்ட் 5 minutes, பட் 10 minutes விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 10 to 15 minutes, பட் 10 minutes இஸ் எனஃப், மோர் தென் எனஃப் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா ஹேர் வந்து சூப்பராக இருக்கும். 1 hour later. குளிச்சுட்டு வந்துட்டேன், பட் செம்ம டைம் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு எனக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணுற டைம் கிடைக்காது போல். ஏன்னா பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நான் சாப்பிட்டு அப்புறமா அவங்கள தூங்க வச்சுட்டு தான் நான் வந்துட்டு ஏதாவது டைம் கிடைக்குதா பார்க்கணும். இல்லை அதுக்குள்ளே நான் டயர்ட் ஆகிட்டேன்னா நான் வந்துட்டு நைட்டாக தான் நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குயிக்காக வந்துட்டு ஹேர் ட்ரை பண்ணிடலாம். ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு நான் ஹேவல்ஸ்லேருந்து ஹேர் ட்ரையர் தான் யூஸ் பண்ணுறேன். ஹேர் வந்து ஃபுல்லாக இன்னும் காய வைக்கல. ஓரளவுக்கு ஒரு 50% to 60% காய வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு டைம் இல்லை, டைம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இந்த பாப்பா வர்ற டைம் மட்டும் எனக்கு வந்துட்டு அப்படியே பதறிடும். ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஐயோ கரெக்ட் டைமுக்கு போய் நம்ம கதவை திறக்கணும், கரெக்ட் டைம் வந்துட்டு அவளை ரிசீவ் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் தூங்கிட்டே வருவேன், டயர்டாக வந்தால. ஸோ அதனால அது ஒரு மாதிரி பதறிட்டே இருக்கு. எனக்கு இந்த பதட்டத்தோடையே நான் பண்ணேன்னா இருக்க முடியல, மிஷின்குள்ளே போகும் போல. ஸோ நான் இதோட வந்துட்டு நைட்டோ இல்லை எப்போ டைம் கிடைக்குதோ திருப்பி இந்த vlog கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். Few moments later. என்னை நினச்சி நான் சிரிக்கிறதா இல்லை வந்துட்டு அழறதான்னு எனக்கே தெரியல. இவ்வளோ நேரம் வந்துட்டு நான் வந்து ஒரு மாதிரி பரபரப்பாக, ஐயோ கடவுளே பாப்பா வந்துருவான்னு சொல்லி நான் வந்து ஹேர் ட்ரை கூட ஒழுங்காக பண்ணல. இன்னைக்கு வந்துட்டு மேடம் வர செம்ம டைம் ஆயிடுச்சு, ஓகேவா. இந்நேரத்துக்கு நான் வந்துட்டு நல்லாவே ஹேர் ட்ரை பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் என்ன சொல்கிறது ரெடி ஆகிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் வந்தது கூட பிரச்சனை இல்லை, லேட்டாக வந்தது கூட பிரச்சனை இல்லை. இப்போ அவள் தூங்குறா. எப்போவுமே வந்துட்டு இங்கே போட்ட உடனே எந்திரிச்சிருவா. இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா எந்திரிக்கவே இல்லை, செம்ம தூக்கம். எனக்கு அப்படியே வாழ்க்கையே வந்து வெறுத்துடலாமான்னு இருக்குது. இது தெரிஞ்சிருந்தா நான் ஸ்ட்ரைட்னிங் கூட பண்ண உட்காந்துருப்பேன், என் வேலை முடிஞ்சிருக்கும். இப்போ என்ன குறைச்சல், இப்போ போய் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ எனக்கு பசிக்குது. நான் அவளுக்கு எப்போவுமே ஊட்டிட்டு தான் சாப்பிடுவேன், ஊட்டாமல் எனக்கு இறங்காது. இப்போ எனக்கு பசிக்குது, நான் வந்துட்டு பக்கத்துலேயே உட்காந்து அவளையே பார்த்துட்டு இருந்தேன். எந்திரிப்பாளா, இப்போ சாப்பிட்ருவோமா இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோமா, இந்த மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. மோஸ்ட்லி அவள் எந்த அப்புறம் நான் சாப்பிட்டு இப்போ ஊட்டி அவளுக்கு ஊட்டி நான் சாப்பிட்டு விடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நல்ல லைஃப். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன சொல்கிறது, ஸ்டவ் ரிப்பேர் பண்ண வேறு ஆள் வருவாங்க. ஸோ அதனால் நான் தூங்க வச்சுட்டும் வந்துட்டு திருப்பி நான் ஏதாவது வாட்ச்மேன் வேலை பார்த்துட்ருக்கணும். நான் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரின்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு எனக்கு பசிக்குது, சாப்பிட்றதெல்லாம் தாண்டி இப்போ இங்கே கிச்சனில் இருக்க வெசல்ஸ்லாம் வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு என் மூளை சொல்லிச்சு. சாப்பாடு போட வந்து சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டா நான் நிம்மதியாக சாப்பிட்லான்ட்டு நான் நம்பிட்டுருக்கேன். என்ன பிரச்சனைனா, இப்போ இதை எடுத்து வச்சாலும் கிச்சன் ஃபுல்லாக க்ளீனிங் ஆரம்பிச்சிருவேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடியறதுக்குள்ளேயே அவன் எஞ்சிடுவா. அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் காட்டணும். அம்மா எனக்கும் அந்த மாதிரி வேணுமா, எனக்கு தெரியா நானும் இந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணணும். குருமா ஜெயிக்கிட்டா ஒரு கிட்டா ப்ளீஸ் ஏகிட்டு சொல்லுறியா. இந்த பெரியவங்க யூஸ் பண்றது. ப்ளீஸ் எனக்கு Finally, she left so I can peacefully straighten my hair. This is my secret ingredient of the recipe. Iconic titanium straightener. Without this tool,
ப்ரொஃபஷ்னலி ஸ்ட்ரெயிட்டன் ஹேருன்றது டெஃபினெட்லி இஸ் இம்பாசிபிள். நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. என்னோடய ரியல் ஹேர் டெக்ஸ்சருக்கும் இப்போது ஸ்ட்ரெயிட்டன் பண்ண ஹேர் டெக்ஸ்சருக்குமே இது நெக்ஸ்ட் வாஷ் வரைக்குமே வந்துட்டு எனக்கு தாங்கும். அண்ட் ஸ்ட்ரெயிட்டன் பண்ண அப்புறம் நான் லோரியல் சீரம் யூஸ் பண்ணுவேன். தட்ஸ் த சீக்ரெட் ஆஃப் ஷைனிங் ஹேர். இதுதான் வந்துட்டு என்னோட ஹேர் கேர் ரொட்டீன், கம்ப்ளீட் ஹேர் கேர் ரொட்டீன். தட்ஸ் இட். இதை தான் நான் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு உங்ககிட்ட ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுன்னு சொல்லி இப்போ தான் வந்து போஸ்ட் பண்ணேன். மணி இப்போ கிட்டத்தட்ட 11:30 ஆயிடுச்சு. நான் போய் தூங்க போகிறேன். பாப்பா போய் தூங்கிட்டாங்க. இதோட போய் நான் என்னோட ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு போயிடுவேன். டாடா கைஸ், hope you enjoyed this video. Bye bye, take care.